பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்துவிட்டா சிங்கம் அப்படின்னு யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள். உங்கள் மனசு தங்கம் தான், நீங்கள் எப்போவுமே சிங்கம் தான். பொதுவாக சொல்லுவாங்க சங்கே முழங்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு, பழைய படத்துலலாம் வரும் சங்கே முழங்கு அப்படின்னு. சங்கு முழங்குதுன்னா போருக்கு தயார் அப்படின்னு அர்த்தம். சங்கு ஊதிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்னென்னா எதிரிகளுக்கு அபாய சங்கு நம்ம ஊதிட்டோன்னு அர்த்தம். இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டாச்சு. ரிஷபராசியில் பிறந்த அன்பு உள்ளங்களே, தர்மத்திற்கு தாயாக விளங்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கும்? நமக்கு சனி ஏற்கனவே நமக்கு ஊசியை போட்டுட்டாரு, உடம்பெல்லாம் தச்சு வச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ எப்படி வாடி போயிருக்கீங்கன்னு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் சனி பகவான்? 10ஆம் வீட்டில் இருந்தார். இந்த பக்கம் போனாலும் வழி இல்லை, அந்த பக்கம் போனாலும் வழி இல்லை. ஏதோ இங்கே சின்ன வழி இருக்குன்னு போகலான்னு பார்த்தா அங்கேயும் வழி இல்லை. வழியே இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த நீங்கள் ஏதோ ஆண்டவனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய வழியை வச்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம பண்ண புண்ணியம் தர்மங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதவிட்டு வருது. 10ஆவது வீட்டில் நம்ம படாத பாடுபட்டு இப்போ தான் நம்ம ஒரு பரவச நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் சொன்ன எதிரிகளுக்கு சங்கூதுற நேரம். ஆஹா, ரிஷபன்ற ஒரு ராசி இருக்குடா, இவனை இனிமே வெல்லவே முடியாதுடா, இவன் தான் வருங்காலத்தில் ஆள பிறந்தவன் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிற நேரம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ரிஷபத்தில் பிறந்தவர்கள் வருங்காலத்தில் ஆட்சியாளர்களாக வரக்கூடிய நேரம். வருங்காலத்தில் அதிகாரம் படைத்தவர்களாக வரக்கூடியவங்க. அதற்கான முதல் கட்ட பணியை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். இது வரைக்கும் 10ஆம் இடத்துலேருந்து பக்குவமாக பல விஷயங்களை உங்களுக்கு ஊட்டி வளர்த்துருக்காரு. பக்குவமாக பல விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு. உண்மைதானே? உண்மையாக இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன அனுபவிச்சிருக்கீங்கன்னு. இவன் யார், இவன் இந்த பொருள் என்ன, இவன் நம்மளை எப்படி கையாளனா, எப்படி நம்மளை வழி நடத்தினா, ஒரு உதவி கேட்டால் செஞ்சாங்களா, நம்ம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம், காசு இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குது, இந்த உலகம் உங்களை என்ன சொல்லுது, நீ யாரை நம்பின யாரை நம்பக்கூடாது அப்படின்னு நமக்கு பக்குவமாக பாடம் எடுத்தார் கடந்த 2.5 வருஷம் சனி பகவான். அதில் கொஞ்சம் பலமான அடி தான் இல்லைன்னு சொல்லுங்கள். ஆமாம் தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ அடின்னு. ஆனால் பாடம் படித்து தோற்றவங்க யாராச்சும் இருக்காங்களா? நல்லா பாடம் படித்தவங்க ஃபஸ்ட் கிளாஸில் தானே பாஸ் பண்ணணும். உண்மை தானே? சும்மா பள்ளிக்கூடத்துக்கு பேருக்கு போயிட்டு வந்தவங்களாம் படிக்க முடியாது, பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா பாடம் படித்தவங்க, தரமாக பாடத்தை படித்தவங்க. அதனால் இந்த ரிஷபராசி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறீங்க. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எதிரிக்கெல்லாம் புலி கரைக்கும். இதுதான் உங்கள் நேரம். 11ஆம் இடத்துல சனி, ரிஷபத்தோடைய கை ஓங்கக்கூடிய நேரம். ஆளும் கட்சியாக அதிகாரத்துக்கு வரக்கூடிய காலம். உங்கள் வீட்டில் உங்களுடைய வாய்ஸ் இப்போ மேலோங்கும். நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் உங்கள் வாய்ஸ் மேலோங்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால் நடத்த முடியும். ராஜா மாரி கால் மேலே காலை போட்டு ஜம்முன்னு இருக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல பலனை, ஆசீர்வாதத்தை ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்குறான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடவுள் சில காயின்ஸை கையில் வச்சுருப்பார். அப்பப்போ கொடுப்பாரு, அப்பப்போ நம்ம டக்குன்னு வாங்கிக்கணும். இதை பற்றி தொடர்ந்து வீடியோ வரும். எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த கடவுளை வணங்கினா யோகம் அதிகம்னு பார்க்கலாம். இப்போ அதில் ஒரு காயினை அள்ளி விடுறாரு ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு சனி உள்ளே வராரு. நம்ம இனிமேல் தான் குனிஞ்சி உட்காரக்கூடாது, நிமிர்ந்து உட்காரணும். ஒரு வீரத்தோடு உட்காரணும், ஒரு வெற்றியோடு உட்காரணும், ஒரு திமுரோடு உட்காரணும், ஒரு தில்லா உட்காரணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட பொய் இல்லை, ஏமாற்றி வளரல, நேர்மை இருக்குது, நெஞ்சில் தில்லு இருக்குது. நம்ம உட்காந்துருக்க ஸ்டைலை பார்த்தீங்கன்னாவே எதிரிக்கு ஆட்டம் கொடுக்கணும். ஒரு மைக்கு கிடைச்சாலும் சரி, ஒரு மேடை கிடைச்சாலும் சரி, நம்ம பேச வேண்டிய நேரம் வந்ததுன்னா சிறப்பாக பேசணும், தரமாக பேசணும், தகுதியாக பேசணும், நம்மளை மற்றவங்க உயர்த்துகிற வகையில் பேசணும். இந்த வாய்ப்பு எல்லாம் ரிஷபராசிக்கு அள்ளி கொடுக்க போகிறார் கடவுள். சனி பகவான் டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷனை கொடுக்குறான். கீழே இருந்து மேலே லெவலுக்கு உங்களை உயர்த்த போகிறாரு. இது வரைக்கும் தொழிலில் வீழ்ச்சி அடைந்த உங்கள் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. சில பேர்லாம் இந்த தொழிலை இழுத்து மூடிடலான்னு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. தொழிலில் மேன்மையை கொடுக்க போகிறாரு. சில பேர்லாம் இவங்ககிட்ட இனிமேல் கை கட்டி வேலை பார்க்கணுமான்னு நினச்சிருப்பீங்க. அப்படின்னு நினச்ச ரிஷபராசிக்காரங்களுக்கு பாராட்டு கொடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்க போகிறாரு. சில பேரோட உண்மை முகத்தை புரிஞ்சிக்க போகிறீங்க. சில பேர் உங்களை முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டி உயர் பதவிகளை கொடுக்க போகிறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைகளெல்லாம் என்னடா இது இப்படியே நொந்து நூலாகிடுவோமோ அப்படின்னு. ஆனால் நீங்கள் வணங்கின கடவுள் உங்களை கைவிடலை. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்தை வணங்குவீங்கன்னு சொல்லிட்டு. வெளிநாட்டில் வாழக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமாக நல்ல மாற்றத்துக்கு வர போகிறீங்க. தெய்வீக சிந்தனைகளும் மனபலமும் உங்களுக்கு கூடவே இருக்க போகுது. இப்போ தான் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்க, இதுதான்டா உலகம், இதுதான் உலகம் அப்படின்னு. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோவில் எந்த கோவிலுன்னு. சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார், உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறாரு. நிறைய சிரமத்தை கொடுத்தாரு. சிரமத்தை கொடுத்தது எதுக்குன்னா உங்களை பக்குவப்படுத்தினார். நீங்கள் இனிமேல் நிறைய சேவிங்ஸை பண்ண போகிறீங்க.
உங்கள் தொழிலை விஸ்தாரம் பண்ண போகிறீங்க. ஒரு புதிய வியூகங்கள் வளர்க்க போகிறீங்க. சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்த போகிறீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் தெம்பு குறைஞ்சி இருந்தது. அதான் சொன்னேன், கீழே இருந்த நீங்கள் மேடை மேலே வர போகிறீங்க. பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த 11ஆம் இடம்ன்றது பலம் கொண்ட வீடு. சினம் கொண்ட சிங்கத்தையும் நிச்சயமாக நீங்கள் செதற வைப்பீங்க. உங்களை யாராவது சிங்கம் மாதிரி மிரட்டி கர்ஜித்தாங்கன்னா நீங்கள் மதம் பிடிச்ச யானை மாதிரி என்ன பண்ணுவீங்க? தூக்கி விளாசுவீங்க. அது மாதிரி நீங்கள் மதம் கொண்ட யானை. 11ஆம் இடம் சிறப்பான இடம். உங்களுடைய பலத்தை கண்டு எல்லாரும் ஓடி ஒளிய போகிறாங்க. அதில் ஒழிஞ்சும் போவாங்க. இதுதான் உங்களுடைய நேரம். நல்ல நேரம், குட் டைம். இந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு சனி உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. இந்த மார்ச்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். 3 வருஷம் உங்களுடைய ட்ராவல். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குறை இல்லை. பெரியவர்களை, குருமார்களை நிச்சயமாக நீங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும். இதுதான் ரிஷபத்துக்கு ஒரே பரிகாரம் தான். இந்த 11ஆம் இடத்துல லாபம் உங்களுக்கு நிறைய கொட்டணும் அப்படின்னா, நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா, லாபத்தை தக்க வச்சுக்கணுன்னா, நீங்கள் நல்ல பெரிய முன்னேற்றத்துக்கு வரணும்னா, பணம், பேர், புகழ் கடவுள் இது கொடுக்குறாருன்னு முடிவு பண்ணிட்டா, நீங்கள் வாங்கிறதுக்கு ஒன்று தான் செய்யணும். எல்லா பெரியவர்கிட்டையும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். எந்த பெரியவர்களையும் எந்த மனிதர்களும் உங்களை சபிக்கக்கூடாது, உங்களை திட்டக்கூடாது. அதனால் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். உங்கள் வீட்டுக்கே சில குருமார்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ரொம்ப வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இனிமேல் ஒரு சொல்லு இருந்தாலும் திருக்குறள் மாரி பேசணும். திருக்குறள் அப்படியே அர்த்தமானது இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த அளவுக்கு இருக்கணும். வளவளன்னு இனிமேல் பேசவே கூடாது. தொழிலில் சிந்தனை பண்ணுங்க. பணம் மைண்டாக இருக்கணும். அதான் லாபத்தை கொடுக்கும். மணி மைண்டு. லைஃபே உங்களுக்கு லைஃப்பை புரட்டி போட்டு சூப்பராக கெட்டிக்காரத்தனத்தை காட்ட போகுது. கெட்டிக்காரத்தனம்னா ரிஷபராசி தான்னு ஒரு வளம் வர போகிறீங்க. அந்த வளத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் உங்களுக்கு ஆரம்பம். அதை தக்க வச்சுக்குங்க. சிறப்பாக இருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க உடல் பலத்தில் காட்டிலும் உங்களுக்கு மூளை பலமே உறுதுணையாக இருக்கும். மூளை மின்னல் வேகத்தில் செயல்படும். அடுத்தவர்களுக்கு நீங்கள் யோசனை சொல்வீங்க. ஆனால் அடுத்தவங்க உங்களை ஒரு செகண்டு கூட யோசிக்கிறது இல்லை. அதிக புத்திசாலி கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அழகான தோற்றத்தை கொண்டவர்கள். அமைதியானவர்கள் கூட. ஆடை அணிகலன் அணிவதில் அதிகம் பிரியம் உள்ளவர்கள். உங்களுடைய நட்பு வட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். எடுத்த முயற்சியில் பின்வாங்க மாட்டீங்க. அதனால் சனி பயிற்சியை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கடவுள் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. முயற்சியை கைவிடாதீங்க. வீண் பேச்சு வேணாம். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். சக்ஸஸ் ஆகிட்டு உச்சத்தை தொடுவீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள யார் யார் எந்தெந்த ராசின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் 1000 லைக்கை போடுறீங்களான்னு பார்ப்போம். முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். வாரம் வாரம் சென்று வழிபட முடியாவிட்டாலும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை போய் முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை, சஷ்டி தினங்களில் சென்று வழிபட்டு வர வேண்டும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்க வேண்டும். வருடத்தில் 1 முறை அல்லது 2 முறை இரத்த தானம் செய்வது சிறப்பு. அசைவ உணவு உண்பதாக இருந்தால் எக்காரணம் கொண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவ உணவுகளை உண்ணக்கூடாது. பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவு அளித்து வந்தால் பைரவருடைய பார்வை உங்கள் ராசி மீது படும். செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தலமான வைத்தீஸ்வரர் கோவில், ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாளை வழிபடுவது மிகவும் சிறந்த பரிகாரமாகும். இது போன்ற பரிகாரங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணி வந்தா நிச்சயமா வாழ்வில் உயர்வீங்க. இது சித்தர்கள் கூறிய ஒரு பரிகாரமாகும். நன்றி, வணக்கம்.